வந்தது. ஒரு நாள் அது தன் வாய் நாறுவதாக எண்ணியது. அப்போது அந்த வழியாக ஒரு ஆட்டுக்குட்டி வந்து கொண்டிருந்தது. உடனே சிங்கத்திற்கு ஆட்டிடம் கேட்க தோணியது. ஏய் ஆடே, இங்கே வா என்று அழைத்தது. ஆடும் அருகில் வந்தது. உடனே சிங்கம் என் வாய் நாறுகிறதா என்று கேட்டது. ஆடும் நுகர்ந்து பார்த்துவிட்டு ஆம் அரசே, ஒரே நாற்றம் என்று கூறியது. என்ன சொல்கிறாய், என் வாயா நாறுகிறது என்று அதட்டி கேட்டது. மறுபடியும் ஆடு பயந்து ஆம் அரசே என்றது. உடனே சிங்கம் கோபப்பட்டு ஆட்டின் முதுகை பிராண்டி கொண்டு தின்றது. ஆனால் அது மறுபடியும் தன் வாய் நாறுவதாக உணர்ந்தது. உடனே அங்குமிங்கும் பார்த்தது. தூரத்தில் ஒரு ஓநாய் வருவதை கவனித்தது. உடனே ஓநாயை பார்த்து ஏ ஓநாயே, இங்கே வா என்று அழைத்தது. ஓநாயும் சிங்கத்தின் அருகில் வந்து சொல்லுங்கள் அரசே என்று கேட்டது. உடனே சிங்கம் என் வாய் நாறுகிறதா என்று கேட்டது. அதற்கு ஓநாய் அருகில் வந்து நுகர்ந்து பார்த்து இல்லை அரசே என்று கூறியது. உடனே சிங்கம் நீ எப்போதும் பொய்தான் சொல்வாய், ஓடு என்று விரட்டியது. மீண்டும் அங்கு பார்க்கையில் ஒரு புள்ள நரி வந்து கொண்டிருந்தது. சிங்கம் ஏ நரியே, இங்கே வா என்று அழைத்தது. நரி அருகில் வந்ததும் என் வாய் நாறுகிறதா பார்த்து சொல் என்றது சிங்கம். நரியும் அருகில் சென்று முகர்வது போல நடித்தது. சிங்கத்திடம் என்ன சொல்ல? உண்மையை சொன்னாலும் சிங்கம் நம்மை விடாது என்று பயந்து யோசித்தது. உடனே அதற்கு தக்க யோசனை ஒன்று தோன்றியது. அரசே, 2 நாளாக எனக்கு ஒரே ஜலதோஷம். எனது மூக்கு நன்றாக அடைத்துக் கொண்டிருக்கிறது, ஒரு வாசனையும் தெரியவில்லை என்றது. உடனே சிங்கமும் நரியை போ என்று சொன்னது. இக்கதையில் இருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவெனில், யோசித்து சமய சந்தர்ப்பத்திற்கு ஏற்றவாறு நாம் பேசினால் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது.